பூந்தமல்லியில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், இந்த விழா குறித்த சிறப்புகள் என்ன? வணக்கம் காயத்ரி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை அடுத்த பூந்தமல்லி பார்வை திறன் குறைபாடு உடையோர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவை பள்ளியின் முதல்வர் அருளானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் அந்த நிகழ்ச்சியின் போது விளக்கி கூறினார். பின்னர் கரும்பு மஞ்சள் வைத்து புது பானையில் பச்சரிசி வெல்லம் உள்ளிட்டவையோடு பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கிய போது பெண்கள் பாரம்பரிய முறைப்படி உழவையிட்டு பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக முழக்கமிட்டு அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். நிகழ்ச்சியின் போது பார்வை குறைபாடு உடைய 2 பள்ளி மாணவர்கள் ஒன்றாய் வாழ கற்பிப்போம் என்ற தத்துவ பாடலை பாடினர். இது காண்போரை நிகழ்ச்சி அடைய செய்தது. மேலும் மாணவர்களுடன் இணைந்து அங்கிருந்த சக மாணவர்கள், ஆசிரியர்கள், வந்திருந்த விருந்தினர்கள் என அனைவரும் பாட்டு பாடினர். மேலும் பார்வை பார்வை குறைபாடு உடையோர் உள்ள அரசு பள்ளியில் இந்த பொங்கல் விழா நடைபெற்றது. அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்காக.